வழங்கி வந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த தமிழர் தேசம் கட்சி தலைவர் செல்வகுமார் பேட்டியளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் தமிழர் தேசம் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. மேலும் பேராவூரணிக்கு வருகை தந்த கட்சியின் தலைவர் செல்வகுமார் கட்சி நிர்வாகிகள் சாரட் வண்டியில் வைத்து மேலதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வகுமார் கூறும்போது, கரூரில் 40 பேர் இறந்ததற்கு தமிழக அரசு காவல்துறை விஜய்தான் பொறுப்பு. மேலும் பிப்ரவரி மாதம் மாநாடு நடைபெறுவதாகவும் அதில் தமிழக முதல்வர் கலந்து கொள்கிறாரா, இல்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கலந்து கொள்கிறாரா, இல்லை பாஜக தேசிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்களா என்று கூட்டணி முடிவான பிறகு தெரியும். இதனைத் தொடர்ந்து கூட்டணி முடிவான பிறகு 10 தொகுதிகள் வரை கேட்கப்படும். அதில் பட்டுக்கோட்டை, பேராவூரணி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினார். அஜாக்கிரதை ஆளுங்கட்சியினுடைய அஜாக்கிரதையும் இருக்கு, அதுல டிவிகேனுடைய அந்த கட்சி நிர்வாகிகளுடைய அஜாக்கிரதையும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அரசாங்கமும் பொறுப்பேற்றுக்கணும், விஜயும் பொறுப்பேற்றுக்கணும். ஒரு பக்கத்து மட்டும் சொல்ல முடியாது. அஜாக்கிரதையால நடந்துச்சு. 2 பேருடைய அஜாக்கிரதையால தான் இந்த 41 பேருடைய உயிர் போயிருக்கு. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7 மாசம் இருக்கு. இப்போதான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கட்சி கட்டமைப்புக்கான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா கூட்டணியில தான் நாங்கள் போட்டியிடுவோம். கூட்டணி என்னங்கிறத பின்னர் அறிவிப்போம். கூட்டணி யாரை முடிவு பண்றோமோ அந்த சைட்ல இருந்து ஆட்கள் வந்து கலந்துப்பாங்க. சப்போஸ் இப்போ திமுகனா முதல்வர் கலந்துக்குவாரு, அதிமுக பிஜேபி கூட்டணினா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்குவாரு. அப்படி அது தேர்தல் நேரத்தில் தான் அதை முடிவு பண்ணுவோம். பிப்ரவரி மாதம் தானே மாநாடு. வேர்ல்டு மலையாளி கவுன்சில் கோவை கிளை சார்பில் நடைபெற்ற